ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். பிறக்கப் போகும் 2025 ஆண்டில் மகா கும்பமேளா வட இந்தியாவில் மிக விமர்சையாக கொண்டாடப்படவிருக்கிறது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது வந்த அமிர்தத்தின் துளிகள் வட இந்தியாவில் உள்ள பிரயாக்ராஜ், ஹரித்வார், நாசிக் மற்றும் உஜ்ஜயினி என்ற இந்த 4 புனித ஸ்தலங்களில் விழுந்ததாகவும், அதனால் கும்பமேளாவின் போது இந்த இடங்களில் புனித நீராடுவது மிகவும் புண்ணியம் வாய்ந்தது என்றும் கூறப்படுகிறது. இது சரிதானா? கும்பமேளா, மகா கும்பமேளா இந்த ஆன்மீக ஒன்று கூடல் விழாக்களின் மகத்துவத்தை பற்றி தெளிவுபடுத்தி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேளா அப்படின்னா ஃபெஸ்டிவல் இல்லை திருவிழான்னு அர்த்தம். மேளா. கும்ப அப்படின்னாக்கா இந்த கலசம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு கும்பம்னு பேர். இவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, ஏதோ அமிர்தமெல்லாம் விழுந்துச்சு அதனாலன்னு நினைக்கிறாங்க. அதுவும் அப்படி வரல. ஆதிசங்கராச்சாரியார் இந்து மதம் நலிவடைந்த காலத்தில் வந்தார். ஏன்னா அந்த நேரத்தில் 72 விதமான மற்ற சமயங்கள் இந்தியாவில் இந்த வேதிக் ரிலீஜனை அழிச்சிடுச்சு. ஸோ ஆதிசங்கருடைய அவதார நோக்கமே இந்த வேதிக் லைஃப்பை திருப்பி கொண்டு வர்றதுக்காக. அந்த காலத்தில் இந்த சன்னியாசிங்க அவங்கெல்லாம் காட்டில் மோட்டில் ஊருக்கு ஊர் இல்லை பரதேசிகளாட்டம் திரிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஹவு டு யுனைட் தம், அதுக்காக அவர் என்ன பண்ணார், 12 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த 4 இடத்துல பை ரொட்டீன் இந்தியாவில் இருக்கிற எல்லா சாதுக்களும் வந்து மீட் பண்ணணும்னு வச்சார். எல்லா சாதுக்கள் எங்கே இருந்தாலையும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டே, அது டே ஆஃப் லைக் தீபாவளி, பொங்கல்னு வச்சுக்கோ. அது 12 இயர்ஸ்க்கு ஒரு காங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல வச்சாங்க. அதுக்கப்புறம் அர்த்த கும்பம் மேளான்னு சொல்லிட்டு எவ்ரி 3 இயர்ஸ் பை ரிட்டர்ன் சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி வச்சாங்க. ஸோ இட் இஸ் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் திஸ் சாதுஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் திஸ் வேதிக் லைஃப். இப்படி தான் அந்த பழக்க வழக்கங்கள் வந்தது. ஆதிசங்கராச்சாரியார் இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்காக 4 பீடங்களை அமைச்சார். ஒன்று வந்து ஸ்ருங்கேரி, இன்னொன்று பூரி ஜெகநாதம், இன்னொன்று ஜோஷிமட், இன்னொன்று துவாரகா பீட். இந்த 4 இடங்களை அவர் அமைச்சார். அதுக்கு ஒரு மடாதிபதியை நியமித்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அந்த 4 மடங்கள் இருக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, அவங்க எந்த மடத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ காஞ்சி மடத்தில் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் சரஸ்வதின்னு பேர். சந்திரசேகர சரஸ்வதி, ஜெயேந்திர சரஸ்வதி, விஜயேந்திர சரஸ்வதின்னு வச்சார். அண்டு ஆரண்யர்ன்ற ஒரு இது வச்சார். கிரின்னு ஒரு பேர் வச்சார். ஆரண்யம்னா காடு, கிரின்னா மலை. தீர்த்தர் அப்படின்னாங்க. தீர்த்தர்னா நீர் சம்மந்தப்பட்டது. அதனால் எந்த மடத்துக்கு யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த 4 வச்சார். 4 மடங்களை சேர்றார். அந்த மாதிரி வந்தபோது கும்பகோணத்தில் ஒரு பிரான்ச் ஆஃப் தி மடங்கள் இருந்துச்சு. அங்கே இந்த தொத்து நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா, பிளேக்கு, அந்த மாதிரி வந்தபோது நம்ம சந்திரசேகர பரமாச்சாரியார் காஞ்சிபுரத்துக்கு மாற்றினார். அது கும்பகோணத்தில் இருந்த மடத்தை காஞ்சிபுரத்துக்கு மாற்றினார். அப்படி அவருடைய யோக்கியத்தை, அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அந்த காலத்தில் ஆர் வெங்கட்ராமன் இந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கெல்லாம் பிரசிடெண்ட்டு அந்த மாதிரி பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்க. டிஎன் சேஷன். அதனால் அவங்கெல்லாம் காஞ்சி மடத்துக்கு வர்றபோது மற்றவங்களுக்கும் இது மகிமையெல்லாம் சொல்லி, ஸோ தே யூஸ் டு கம், லைக் இந்திரா காந்தி எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அண்டு பிரிட்டிஷ் குவீன் வந்து இங்கே ஒரு மோட்ச தீபம் ஏற்றுறதுக்காகலாம் சொன்னாங்க. பிரிட்டிஷ் குவீனுடைய பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக பரமாச்சாரியர்கிட்ட வந்து சொல்லி இவர் காமாட்சி அம்மன் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் மேலெல்லாம் மோட்ச தீபம் ஏற்றினார் அந்த ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக. அதனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிரியேட்டட் பிகாஸ் ஆதிசங்கராச்சாரியா கிரியேட்டட். அண்ட் ஒரு டிசிப்ளினான 4 மடங்களை அவர் ஆரம்ப காலத்தில் உண்டாக்கினார். எப்படி வருது அப்படின்னா, ஆதிசங்கராச்சாரியர் இருந்தார் இல்லையா, அவருக்கு நிறைய பவர்ஸ் இருந்தது, அக்கல்ட் பவர்ஸ்னுவாங்க. அந்த காலத்தில்
இந்த லேண்ட் சைட்லலாம் நடந்து போனால் ரொம்ப வருஷம் ஆகும். அதனால் இயர் த பவர் டு மேக் ஆஸ்ட்ரல் ட்ராவல்ஸ், ககன மார்க்கம்னு சொல்லுவாங்க. ககனம்னா ஆகாசம். அவர் ஆகாச மார்க்கத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் போவார், அங்கே ஏதாவது செய்வார் இந்த மதத்தை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அப்படி அவர் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போகிறார். பத்ரிநாராயணன் கோயிலுக்கு வெளியே ஒரு சுடு தண்ணி குளம் இருக்குது, அதுக்கு தப்த கொண்டம்னு பேர், சுடு தண்ணின்னு அர்த்தம். அதில் அவர் குளிக்க போகிற போது அவருக்கு 2 சிலை கிடச்சிது. அதில் சிலைன்னா நல்ல கண்ணு மூக்கு அந்த மாதிரி இருக்காது, சால கிராமம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஷேப்பில் ஷேப். அதில் ஒன்று தான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அருப்பலக்ஷ்மி. நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா காமாட்சி அம்மன் சில வடிவில் நல்லாவே இருப்பாங்க. அது கிடையாது, முதல்ல இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீசக்கரம் வச்சுருக்காங்க இல்லையா, அது ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணார் அந்த யாக கொண்டதுக்கு முன்னாடி. இப்படி நீங்கள் பிரதிஷ்டம் வர்றபோது இந்த சைடு செவுத்தில் அருப்பலக்ஷ்மின்னு இருக்கும். அதுதான் முதல் ஆதிசங்கராச்சாரியார் பத்ரிநாத்லேருந்து கொண்டு வந்து காஞ்சி மடத்தில் வச்சது. இப்போ கூட என்ன சிஸ்டம், நீங்கள் காஞ்சி காமாட்சிக்கு குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அருப்பலட்சுமி மேலே அதை தடவிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து யூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு பழக்கம் கொண்டு வந்திருக்காங்க. இது காரணம் அதுதான் ஒரிஜினல் என்று. இன்னொன்று, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பத்ரிநாராயணன் கோயிலில் இருக்கக்கூடிய பத்ரிநாராயணன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பார்த்தா கிரீடமெல்லாம் வச்சு இப்படி யாரோ ஒரு உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் நாராயணன். அது நாராயணனே கிடையாது. பத்ரிநாராயணன் கோயிலில் இருக்கிறது பிள்ளையார். இப்படி 2 கை வச்சுக்கிட்டு நல்ல கேதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேது அதுதான் பிள்ளையார். அதுக்கு இவங்க கிரீடமெல்லாம் வச்சு கொஞ்சம் சந்தனமெல்லாம் அப்பி ஒரு ஆள் அப்படி உக்காந்துருக்கிற மாதிரியான ஒரு தோரணையை உண்டாக்குறாங்க. அதுவும் தவித்த கொண்டதில் கிடைச்சது தான். ஸோ இவர் என்ன பண்ணார், கேரளா கண்ணனூர்லேருந்து நல்லா வேதம் எல்லாம் படித்து பூஜையெல்லாம் செய்யறதுக்கு நல்லா தெரிஞ்ச நம்பூதிரிகள் எல்லாம் கூட்டின்னு போனார். கூட்டின்னு போய் பத்ரிநாராயணன் கோயிலில், கேதார்நாத் கோயிலில், ஜோஷி மட்டில், இந்த மாதிரி எங்கெல்லாம் இவர் கோயில்களை கட்டினாரோ அங்கெல்லாம் அவங்கள ப்ரீஸ்டாக வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பத்ரிநாராயணன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ப்ரீஸ்ட் கண்ணனூர்காரங்க. ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, எப்படி சபரிமலையில் தாந்திரி மேல் சாந்தின்னு இருப்பாங்க. அந்த மேல் சாந்தி வேறு, தாந்திரி வேறு. தாந்திரிங்கிறவன் இனோஸ் ஆல் த ரிச்சுவல்ஸ் ஆஃப் ஒர்ஷிப். ஸோ அவர் பெர்மனண்ட்டு. இந்த மேல் சாந்தி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சீட்டு குலுக்கி போட்டு கேரளா இருக்கிற 18 முக்கியமான கோயில்கள், பரசுராமர் பரிசு பண்ண கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரீஸ்ட்டு. இந்த வருஷம் அவர் இருந்துட்டாருன்னா அடுத்த வருஷம் அவர் பேரை எடுத்துகிட்டு மீதி 17 பேர் குளிக்க போடுவாங்க. இப்படி தான் கேரளாவில் இருக்கிற இந்த நம்பூதிரி சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகுது. இவங்களெல்லாம் கொண்டு போய் அவர் அங்கெல்லாம் பிரீஸ்ட்டுங்களாக வச்சார். அதனால் இன்றைக்கி நீங்கள் பத்ரி கோயிலுக்கு போனீங்கன்னா மூலஸ்தாந்திர பூஜை பண்ணுறது கேரளா நம்பூதிரி. அவங்களுக்கு ஹெல்ப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நார்த் இந்தியாவில் இருக்கிற பண்டாசுன்னுவாங்க. அவங்க இந்த டைப் ஹெல்ப்பிங் தி சீஃப் ப்ரீஸ்ட்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாமே ஆதிசங்கரால் இந்த குறிப்பிட்ட ஒரு 1500-1600 இயர்ஸ்க்குள்ளே உருவாக்கப்பட்ட வழிபாட்டு முறைகள். அதனால் இந்து மதம் அழிந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில், ஏன்னா அப்போ புத்திசம், ஜெயினிசம் இதெல்லாம் இருந்தது. இவர் அதெல்லாம் உதாரணம் பண்ணார். அண்டு 4 மடங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணார். ஒவ்வொருத்தருக்கும் தீர்த்தர், நாராயண, சரஸ்வதி இப்படிலாம் பேருங்கள் எல்லாம் வச்சார். அவர் தான் இந்த கும்பமேளா என்ற அரேஞ்ச்மெண்ட்டை உண்டாக்கணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா சாத்வீகமான சாதுக்களும் ஒரு இடத்துல மீட் பண்ணி போகணும். இந்த முஸ்லீமுங்க இருந்தபோது எல்லா கோயிலுங்களையும் வடநாட்டில் அவங்க இடிச்சிட்டானுங்க. அதனால் அவங்களுக்கு வேறு வழியே தெரியல. இப்போ சோம்நாத் கோயிலெல்லாம் 20-30 தடவை இடிச்சிட்டாங்க. வடநாட்டில் கோயில்கள் நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். முஸ்லீம்கள் இடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இடிக்கிறதுக்கு காரணம் சாமி இல்லை, அந்த கோயில்களில் இருந்த கோல்டு, அங்கே இருந்த அந்த மாதிரி நகைகள் அதெல்லாம். அண்டு ஒரு காலத்தில் இந்த ட்ரெஷரின்றதே கோயிலாக தான் இருந்துச்சு. கேரளாவில் இப்போ கூட திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் இருக்கியா, அங்கே இருக்கக்கூடிய சொத்தை வெளியே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஒரு ரூம் திறக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஏன்னா உள்ள பாம்புங்க காவல் காத்துன்ருக்கு, உத்தரவு இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பார்த்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்து முடியாமல் விட்டுட்டாங்க. அந்த ஒரு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் இருக்கிற கோல்டையும் ட்ரெஷரியும் எடுத்தாவே இந்தியாவுக்கு அவ்வளோ பணம் கிடச்சிடும்.
ஆனால் ரிலீஜியஸ் ரீசன்ஸுக்காக அதை எடுக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா கோயில்களுமே ஒரு காலத்தில் இது மாதிரி ட்ரெஷர் தான், எல்லாம் அந்த மாதிரி இருந்தது. அண்டு இந்த முஸ்லீமுங்க படையெடுத்து வர்றதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் அவங்க கொள்ளடிச்சின்னு போயிட்டாங்க. எப்படி கோஹினூர் வைரத்தை திடீர்னு போயிட்டாங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையும் திடீர்னு போயிட்டானுங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் வடநாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, கங்கையை டைரெக்டாக கும்பிட ஆரம்பித்தாங்க. சாதுக்கள் சன்னியாசிகளை டைரெக்டாக கும்பிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா கோயிலில் எல்லாத்தையும் இடிச்சிட்டு போகிறான். அதனால் இப்போ வடநாட்டு கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மார்பிள் கோயிலாக இருக்கும். நமக்கு அதில் ஒரு பிடிப்பு வராது. நம்ம ஊரில் இந்த கல் கோயிலெல்லாம் பார்த்து சிலைகள் எல்லாம் பார்த்ததுனால நமக்கு அந்த மார்பிளெல்லாம் பார்த்தா ஒரு இன்வால்மெண்ட் வராது. அதனால் அவங்க இந்த ரெண்டையும் மாற்றிட்டாங்க, கங்கையில் குளிக்கிறதையும் சாதுக்களை மதிக்கிறதையும். அவங்க கன்செப்ட் என்ன, அந்த சாமியார் ஃப்ராடாக இருந்தால் இருந்துட்டு போகிறான், நான் அந்த சன்னியாசியை ஒரு கடவுளுடைய ஃபார்மாக பார்க்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இந்த மாதிரி அவங்கள கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதனால் வடநாட்டை பொறுத்து மாத்திரம் ஆல் தி சாதுஸ் இன்றைக்கி கூட நீங்கள் ரிஷிகேஷ்கெல்லாம் போயிட்டு கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கங்கை கரையில் சின்ன சின்னதாக 250 ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன சின்ன காட்டேஜஸ் கட்டுவாங்க. உன்னுடைய சீனியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காட்டேஜ் கொடுத்துருவாங்க. நீ சாவி வாங்கின்னு அங்கே இருந்துக்கலாம். அங்கே நிறைய மடங்கு இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் சாப்பாடு ஃப்ரீ. அதாவது மணி எச்சா சாப்பாடுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆளுங்களே வச்சுருக்காங்க. அங்கே நம்ம இவர் இருக்க தயானந்த சரஸ்வத்தின்னு இருந்தார் இல்லையா, அவர் தயானந்த ஆசிரமம்னு வச்சுருக்காரு. சிவானந்தர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் ரிஷிகேஷ் இருந்தார், டாக்டர். அவர் அந்த காலத்தில் பர்மாலேருந்து வந்தவர். ஸோ அவர் சிவானந்த ஆசிரமம் வச்சுருக்காரு. இப்போ ரவிசங்கர் கூட ஒரு ஆசிரமம் வச்சுருக்காரு. மலேசியாவிலேருந்து யாரோ ஒரு சாமியார் அங்கே ஒரு இடம் வாங்கி அவரும் ஒரு ஆசிரமமெல்லாம் அங்கே வச்சுருக்காரு. ஸோ அங்கெல்லாம் ஆசிரமங்களில் மணி அடித்தா சாப்பாடு. காத்தால 6 மணிக்கு மணி அடிப்பாங்க. போய் நின்றுனாக்கா ஒரு ட்ரம்மில் டீ காஃபி இருக்கும், பால் கூட இருக்கும். உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கலாம். ஒரு 7 மணிக்கு போனேன்னா ஒரு ஆள் போகான்னுவாங்க, அவல் உப்புமா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு சப்பாத்தி, தால், ஒரு வெஜிடபிள், கொஞ்சம் ரைஸ், கிச்சடி. திருப்பியும் 4 மணிக்கு டீ, 6:30-7 மணிக்கு திருப்பியும் சப்பாத்தி. அதனால் நீ மணி அடிச்சா சாப்பிட்ணுன்னா வடநாட்டுக்கு போயிட்டால் போகிறோம். நிஜம், எந்த கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டாங்க. ஸோ எனி ஒன் கேன் கோ தேர். அண்டு ஒரு காலத்தில் தங்குற இடம் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ சில இடங்களில் ஃப்ரீ. இப்போ பஞ்சாப்காரங்கெல்லாம் வச்சுருக்காங்க, நானக்குட்டின்னு பேர், அங்கெல்லாம் ஃப்ரீ. ஆனால் ப்ரிமிட்டிவாக இருக்கும், ஒரு ஜமக்காலம் போட்டிருக்கோம், நீ போய் படுத்துக்கலாம். தயானந்த ஆசிரமத்தில் முதல்ல டொனேஷன் சிஸ்டம் இருந்தது. இப்போது ஹோட்டல் ரூம் மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயானந்த சரஸ்வதி இறந்த பின்னால் அவங்களுக்கு ஃபண்டிங் இல்லை. அதனால் அவங்க இப்போ 1600 ரூபா அது மாதிரி ரூம் ரெண்ட்டு நீங்கள் ரிசர்வ் பண்ணிவிட்டு போய் அங்கே தங்கலாம். ஒரு டபுள் இரும்பு கட்டில் இருக்கும், ஒரு தலைகாணி, 2 ஜம்காலம் இருக்கும், ஒரு பாத்ரூம், சுடு தண்ணி, ஒரு ப்ரிமிட்டிவாக இருக்கும். ஆனால் சாப்பாடெல்லாம் போட்டுருவாங்க, நான் சொன்ன மாதிரி போட்டுருவாங்க. இப்படி ஹரித்வார் ரிஷிகேஷ் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக சாமியாருங்களாம் மதிக்கிறவங்கலாம் இருக்காங்க. மற்ற ஸ்டேட்லலாம் அவ்வளோ இருக்காது. இப்போ பூரி ஜெகநாத் கோயில்னு இருக்குன்னா ஏதோ ஒரு சாம்பார் சாதம் மாதிரி ஏதோ கிச்சடின்னுவாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்டு கல்கட்டாவில் ஒரு இடம் இருக்குது, அங்கே பே பண்ணி நீங்கள் தங்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆசிரமெல்லாம் இருக்குது, பாரத் சேவாசிரமம்னு பேர். அண்ட் மற்ற இடங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை. கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் கொல்லூர் மூகாம்பிகை, சிருங்கேரி, சுப்பிரமணியா, அப்புறம் கட்டில் துர்கா, கோகர்ணம், இந்த மாதிரி பல இடங்களில் சாப்பாடு போடுவாங்க. நீங்கள் எதிரிலே நதி இருக்கும், தர்ப்பணா நதின்னு பேர், நேத்ரவதின்னு பேர். அதில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க பஃபே சிஸ்டம் மூகாம்பிகையில் இருந்துச்சு. இப்போது இலை போட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற கோயிலெல்லாம் இலை போட்டு போடுவாங்க. ஸோ நீங்கள் நிஜமாகவே யாருக்காவது ஒரு லைஃப் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது, இல்லை எனக்கு இது எதுவுமே வேணாம், போர் அடிக்குதுனாக்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. எனக்கு நிறைய அட்ரஸ் தெரியும், நான் கொடுக்குறேன். வேணா டிக்கெட்டுக்கு ஒரு சைடுக்கு பணம் தரேன், 2வது தடவை வரக்கூடாது திரும்பி. அப்படி இருந்தால் நான் சொல்கிற அட்ரஸுங்களுக்கெல்லாம் அங்கே தங்கலாம், சாப்பிட்லாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பேசிக் கன்வீனியன்ஸ். ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குது, இங்கே பாண்டிச்சேரி சைட்லேருந்து போன ஒரு மகான். ஸோ அவருடைய இடத்துல சாப்பாடு போடுவாங்க, டேபிள் போட்டு நல்லாவே ஒரு டிப்பிக்கல் ஆந்திரா சாப்பாடு போடுவாங்க. அண்டு அன்னவரம் சத்யநாராயண சாமி கோயில்லையும் சாப்பாடு போடுவாங்க. அண்டு சிம்மாச்சலம் கோயில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ இயர்ஸாக போடுறாங்க.
அண்ட் விஜயவாடா கனகதுர்கால இப்போ சந்திரபாபு நாயுடு முதல்ல வந்தபோது அங்கேயும் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பெரிதே உலகம் பெண்ணுனர் பலரேன்னு புறநானூற்றில் சொல்லுவாங்க. உலகம் ரொம்ப பெருசு, எங்கே வேணால் போய் போய்ச்சிக்கலான்ற மாதிரி. அதனால் யாராவது லைஃப்பில் போர் அடிக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கிட்ட காசு இல்லையேன்ற மாதிரி இருந்தால் இதில் ஏதாவது ஒரு இடம் உனக்கு வடநாட்டுக்கு சூட் ஆகிடும்னா வடநாட்டுக்கு போ, கர்நாடகா ஆந்திரா எல்லாம் சூட் ஆகுன்னா போ. கேரளாவில் சாப்பாடு போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களே ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டட் கேரளாக்காரங்களுக்கு. ஆந்திரா கர்நாடகாலலாம் நல்லாவே போடுவாங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா வந்த பின்னால் போடுறாங்க. இப்போ பழனி கோயிலில் 24 மணி நேரம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா நடக்கட்டுங்கிற மாதிரி நல்ல சாப்பாடு போடுறாங்க. ஸ்ரீரங்கம் கோயத்தில் 24 மணி நேரம் சாப்பாடு போடுறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஜெயலலிதா புண்ணியம் கட்டிக்கணும், அதெல்லாம் பார்த்து நம்மளும் போடணுங்கிற மாதிரி. ஸோ தெர் ஆர் ஆப்ஷன்ஸ் ஃபார் யூ. அண்ட் வடநாட்டில் உங்களுக்கு செருப்பு, கொடை, துணி, மணி எல்லாம் கிடைக்கும். நம்ம ஊரில் அந்த அளவுக்கு இன்னும் வரல. ஓகேவா, நான் சொல்லிட்டேன் உங்கள் கேள்விக்கு பதில். இது சாதுக்களுடைய ஆனுவல் கான்ஃபரன்ஸை தவிர ரிலீஜியஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் இல்லை. ஓகே. மகாபாரதம் தரும் 21 பிரஜாபதிகளின் பட்டியலில் முதல் 2 பிரஜாபதிகளில் பிரம்மா, ருத்ரன் போன்ற தெய்வங்கள் இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் சூரியன், சந்திரன் உட்பட தக்ஷன், பிருகு போன்ற பல ரிஷிகளும் இருக்கிறார்கள். பிரஜாபதி என்று அழைக்கப்படுபவர் யார்? அதில் 21 பேரை மட்டும் பிரஜாபதிகள் என்று மகாபாரதம் குறிப்பிடுவதின் காரணம் என்ன? நீங்கள் கேட்குற கேள்வியே மூணாவது யுகத்து சம்மந்தப்பட்டது. ஃபஸ்ட்டு சத்திய யுகம், அதுக்கப்புறம் ராமர் வாழ்ந்த திரேதா யுகம், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாபர யுகம், இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது கலியுகம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி இதுக்கு முன்னால் இருந்த யுகங்களில் இருந்த வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் மாறிப்போச்சு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது வழிபாட்டு முறைகள் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கிராம தேவதைகள் இருக்குது, அதை குலதெய்வங்களாக வச்சுன்னுக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் அவங்க இறந்து போன பெரியவங்களையே வழிபடுற பித்ரு தேவதா மார்க்கம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த இந்திரன், சந்தா இவங்களெல்லாம் கும்பிடுற மாதிரியான வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு தான் இந்த யாகம், ஹோமம் எல்லாம் செய்கிறது. ஸோ த கொஸ்டின் இஸ் ரெலவென்ட் டு துவாபர யுகம் அண்ட் திரேதா யுகம். இன்றைக்கி அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஜனங்க கோயிலுக்கு போகிறதே கம்மியாக போச்சு. இது கலியுகம். கலியுகத்தில் பக்தியெல்லாம் ரொம்ப கம்மியாச்சு. ராமர் வாழ்ந்த திரேதா யுகத்தில் எப்படி உங்கள் ஊரில் பஞ்சாங்கம் படிக்கிற போது இந்த வருஷத்தில் பஞ்சாங்க புருஷன் இந்த மாதிரி வருவான், அதை வச்சு மழை பெய்யும், பெய்யாது, வியாதி வரும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யுக புருஷன் ஒருத்தருக்கான். ஸோ ராமர் வாழ்ந்த காலத்தில் வந்த யுக புருஷன் ஒரு கையில் வில்லம்பு, ஒரு கையில் தர்பகட்டு வச்சுக்கிட்டு வந்தான். பிரம்மா கேட்குறான், என்னப்பான்னு. நிறைய யாகம் ஹோமம்லாம் நடக்கும், அதுக்கு ராட்சசர்களால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதை காப்பாற்றுறதுக்காக ஒரு யுக புருஷன் கையில் வில்லம்போடு வருவான் அப்படின்னா. அதுதான் ராமருடைய அவதாரம். ஸ்ரீராமோ விக்ரவான் தர்மன். இந்த கலி புருஷன் எப்படி தெரியுமா வந்தான்? ஒரு பொண்ணு தோல் மேலே கை போட்டுன்னு நல்லா தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடிக்கிட்டு அவனோட மேலார்கனை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்தான். பிரம்மா கேட்குறான், பாவி ஏண்டா இப்படி இருக்கே அப்படின்னு. அவன் சொல்கிறான், இதுதான் கலியுகம். கலியுகத்தில் எவ்ரி ஒன் வில் பி லஷ்ஷரஸ். எல்லாம் காம விகாரம் பிடிச்சி அழிவானுங்க, எல்லாரும் தண்ணி அடிப்பானுங்க. அதனால தான் மேலார்கனை கையில் பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடித்து ஒன்று பின்னால் தோல் மேலே கை போட்டுன்னு வர்ற மாதிரி இருக்கும். ஒழுக்கங்களுக்கெல்லாம் போயிடும் கலியுகத்தில். ஸோ ஆந்திராவில் ஒரு பெரிய மகான் இருந்தார், ஒரு 700-800 இயர்ஸ்க்கு முன்னால். வீரபிரமேந்திர சுவாமிகள் பேர். என்டி ராமராவ் நடிச்சு சினிமா கூட வந்துருக்குது, நம்மக்கிட்ட கூட இருக்குது. ஸோ அவர் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன் வாங்க. எப்படி ஒரு நாஸ்ட்ரடாமஸ் பார்க்குறான் அந்த மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி ஃப்யூச்சர் பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த காலஞானம் எழுதியன் இல்லையா, அவரும் உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தொகுத்து புக்காக போட்டிருக்காங்க. அதை ஒரு புளியாமரத்தடியில் அவர் படிச்சுட்டு போயிட்டார். அப்போது ஆந்திராவில் ஒரு டெப்டி கலெக்டர் இருந்தான். அவன் நந்தியாருங்கிற ஊருக்கு வந்தான். அவன் பேர் டாக்டர் வேதவியாஸ், IAS PhD. பொழுது போலேன்னு சொல்லி ஒரு புக் ஸ்டாலில் புக்கு ஏதோ கிடைக்குமான்னு பார்க்குறான். தவிர புக்கு ஒன்று மஞ்சள் கலர் பேப்பரில் பிரிண்ட் அடிச்சிருக்கு. இப்படி புரட்டுறான்.
இந்த மாதிரி நந்தியாலில் ஒரு பன்னிக்கு யானைக்குட்டி பிறக்கும்னு இருக்குது. இவன் என்னன்னா இப்படி கூட லூஸ்தனமாக ஒரு புக்கு இருக்குமான்னு. அப்போ தாசில்தார் வந்து ஜீப்பை நிறுத்திட்டு, சார் வாங்க கடை வீதியில் ஒரு அதிசயம்னு. என்னன்னா ஒரு பன்னிக்கு யானைக்குட்டி பிறந்தது. இவர் என்னன்னா இன்னைக்கு பார்த்து இந்த புக்கை நம்ம எடுக்கிறோம், உடனே அதுக்கு ப்ரூஃப் கிடைக்குது அப்படின்னு. அது அதே மாதிரி பன்னிக்கு யானைக்குட்டி பார்த்துட்டு கலெக்டர் பங்களாவுக்கு போயிடுறாரு. மறுநாள் காத்தால ஒரு ஆந்திரா கிழவன், நான் கலெக்டரை நேராக பார்த்துட்டு ஒரு கட்டு கொடுக்கணும் அப்படின்னு என்னான்னு வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா வீரபிரமேந்திர சாமி எழுதின காலஞானம் எழுதிய ஓலைகள். அவர் சொன்னார், நான் அந்த வம்சத்தில் வந்தவன், அது உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா சொல்லியிருக்காரு, அதனால் கொண்டாந்துருக்கேன்னு சொல்லி. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ வேதிக் யூனிவர்சிட்டின்னு ஒன்று பெங்களூர்லேயும் ஒன்று ஹைதராபாத்லேயும் அவர் ஆரம்பித்து எல்லா ஓலைகளையும் பப்ளிஷ் பண்ணார். அதெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது புக் ஃபார்ம்ஸில், எடுங்க. அதில் இருக்கிற சில விஷயங்கள் இதெல்லாம். இதோட விஸ்தாரமாக உனக்கு வேணால் என்.டி. ராமராவ் அவர்கள் நடித்த காலஞானம் வீரபிரமேந்திர சுவாமிகள் வெண்திரையில் காண்க. Women will become more powerful and will start to dominate. Women will become more powerful and will start to dominate in all spheres of society. All husbands will know it. A pig will enter the Mecca Masjid, and that will lead to a great war between Muslims and non-Muslims. ஒரு பண்ணி மெக்கா மஸ்ஜிதுக்கு போய் நான் முஸ்லீம்ஸுக்கும் சண்டை பார்ப்பது. ஏன்னா பண்ணி வந்து முஸ்லீம்ஸுக்கு ஒத்து வராது. அதனால் யாரையாவது அவங்க திட்டணும்னா சுவரக்கா பச்சா அப்படின்வாங்க. பன்னி குட்டிக்கு மரத்து வந்தவனேன்னு அர்த்தம். இந்தியாவில் வெள்ளைக்காரங்க ஆண்ட போது முதல் விடுதலை போர் வந்தது. அது காரணமே மிலிட்ரியில் முஸ்லீம் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் பன்னிக்கறியை கொடுத்துட்டாங்கன்றதுக்காக தான் அது வந்துச்சு. அந்த மாதிரி அவங்க they are very particular about that. Kings will fold hands before the people and stand. There will be explosions all across the country so many times and so frequently that men will be afraid of each other and of fire. நிறைய வெடிகுண்டு தீவிரவாத செயல்கள் நடக்கும். ஜனங்க இதெல்லாம் பார்த்து பயப்படுற காலம் ஒன்று வருது. People will die of hunger and famine, and children and men will eat mud to satisfy their hunger. பயங்கரமான பஞ்சம் பட்டினி வரும்ன்ட்டு இந்தியாவில் இன்னும் வரல. ஆனால் நீங்கள் சொமாலியா மாதிரி நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கு போனீங்கன்னா அங்கே குடிக்கிறதுக்கும் தண்ணி கிடையாது, சாப்பாட்டுக்கும் ஒன்றும் கிடையாது, எல்லாம் எலும்பு தோலுமாங்கிறானுங்க. இந்த அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிஸு எங்கே போய் யாரை ஏமாற்றி அவங்க பணக்காரன் ஆகிறதுக்காக பெட்ரோல் எடுக்கலாம் அது எடுக்கலாம்னு அலையங்களானே தவிர ஏழைங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே போனால் இவன் தான் கை காசு போடணும், அதனால் இவனுங்க அங்கெல்லாம் போகவே மாட்டாங்க. ஸோ தேர் ஆர் வெரி வெரி புவர் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட் where with one bucket of water they have to cook, they have to eat, they have to take bath or do what they want, and whatever is available they eat. The people of higher castes will become inauspicious and will lose their importance. ஒரு காலத்தில் இந்த பிராமின்ஸ் இவங்களெல்லாம் நாயுடுஸ் ரெட்டிஸ் இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பிசி எம்பிசி எஸ்சி இவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. The Christians and Muslims will go to Tirumala and worship the deity there. The river Krishna will touch the nose ring of Kanakadurga idol in Vijayawada at the end of Kali Yuga. இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நடந்தது. அதாவது அந்த ரிவர் பொங்கி அந்த கோபுரம் இல்லை ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன் அது வரைக்கும் போச்சு. அந்த மாதிரி ஆகும். The idol of Tiruvallur Veeraraghava Swami will start to sweat. The idol of Kanchi Kamakshi will cry and tears will come out of the idol's eyes. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கார். காஞ்சி காமாட்சி அழுவா, வீரராக சுவாமி என்ன ஆகும், வேத்து கொட்டும். An elephant will be born to a pig. அது நடந்துச்சு ஏற்கனவே. அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃபே அதுதான். 6 major religions will combine to become one religion. இப்போ நடக்க போகுது. You have 6 major religions today. All this will become one religion in the coming times. All the prostitutes will leave their profession and live respectable lives by marrying. A lot of false gurus
will come all over the time till the end of Kali Yuga, saying, I am Kalki, I am Kalki. The real Kalki, when he comes, he won't say that because everyone will know in their hearts. Traditional method of ruling country would be replaced by a new system where citizens would become rulers. Democracy. Vijayanagaram city would be venerable for some time and would lose its glory. நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் பார்க்குற விஜயநகரம்ன்றது எதுன்னா ஆந்திராவில் இருக்கிற விஜயநகரம் இல்லை, ஹம்பின்னு எதை சொல்கிறீங்களோ அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் விஜயநகர சாம்ராஜ்யம். இன்றைக்கி நீங்கள் போனால் அது மியூசியம் மாதிரி பார்த்துட்டு வர வேண்டியது தான், எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது அந்த இடத்துல. The right hand of the Venkateswara Swami idol in Tirupati will move. அவருடைய வலது கை இல்லையா கோயில் செல்லில் அது மூவ் ஆகும். Images on the screen would rule the countries. சினிமாக்காரங்க நீங்கள் பார்த்தீங்க, என்டி ராமராவ், ஜெயலலிதா, சத்ருவன் சின்ஹா, எம்ஜி ராமச்சந்திரன், எஸ்எஸ் ராஜேந்திரன், எல்லாரும் சினிமாக்காரங்க தானே இல்லையா, எல்லாரும் ரூல் பண்ணாங்களா இல்லையா? Kanchi Kamakoti Peetam will have a person of the lowest caste heading it in the future. இப்போ விஜயேந்திர சரஸ்வதி இருக்கார், அடுத்த மடாதிபதி இன்னும் வரல, அதனால் மேபி வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். There will be climactic changes and they will be so bad that crops won't grow on time and there won't be rains on time. A saffron man will take over the reins and India will see hope. In the end of Kali Yuga, Ganga river will not flow in Kashi. It shall change course in time to come. Intercaste marriages shall become the order of the day. இப்போ இதெல்லாம் no one bothers about thing. There shall be a tremendous fight for land in Kashmir, and there should also take place a horrifying religious battle in the holy city of Kashi. There shall arise a Jalajiva Nadi, life-giving river, that would flow down from the 7 hills of Tirumala and provide employment to millions of people in the process. In the end of Kali Yuga, people who believe me will be very poor and insignificant, but they are the only ones who will survive these calamities. People will forget God and start speaking against him. There will be very உலகத்தில் few. சாமியை நம்புறவன நம்பாதவன் நாஸ்திகம் பேசுகிறவன் தான் ரொம்ப பேர் இருக்கான். There will be very few people who believe in religion in the world. The respect of elders and teachers will be lost in the society. Religious leaders will work to fool the people. People will forget their culture and civilization and will not give importance to old knowledge. People will earn money through corruption and crime. Criminals will openly carry and use dangerous weapons. Both men and women will start adopting immoral relations and adultery. Farmers will be disappointed with the rains and will start leaving farming. ஓகே, ஸோ இதெல்லாம் எந்த காலத்தில் எழுதி வச்சாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜஸ்ட் வெயிட், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அதில். ஸோ ஜஸ்ட் வெயிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த உலகத்தில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்று தாங்கள் கூறுகிறீர்கள். அப்படி இருக்கும்போது மனித எண்ணங்களில் நேர்மறை எண்ணங்கள் என்றும் எதிர்மறை எண்ணங்கள் என்றும் மனித எண்ணங்களை 2 பிரிவாக வகைப்படுத்துவது ஏன்? பாவச் செயல்களை செய்ய தூண்டும் எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவற்றை ஒரு மனிதன் தவிர்ப்பது எப்படி? லோகோ பின்னர் ருசின்வாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, ஒரு ஐக்யூன்னு சொல்லுவாங்க.
ஸோ அவனை பொறுத்து மாத்திரம் அவன் செய்யறதெல்லாம் ரைட்டு. அவன் சொல்கிறத யார் கேட்கலன்னா அவங்கெல்லாம் ராங் பீப்புள். இதுதான் இன்னி யுக தர்மம். அதனால் தேர் இஸ் நோ எத்திக்ஸ், தேர் இஸ் நோ வேல்யூ யார்ட்ஸ்டிக்ஸ், அண்ட் எவ்ரி ஒன் லுக்ஸ் ஃபார் ஹிஸ் கன்வீனியன்ஸ், பர்சனல் கன்வீனியன்ஸ். அந்த மாதிரி இன்றைக்கி எதுலேயுமே ஒரு வேல்யூஸு, எத்திக்ஸு, ரூல்ஸு எதுவுமே கிடையாது. எல்லாம் குப்பை தொட்டியில் போன ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். இதை தான் அன்றைக்கே சொன்னாங்க, தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும்னா. தர்மத்துக்கு காலம் இல்லைன்னு ரோட்டில் போகிறவங்க கூட சொல்கிறான்ல, தர்மத்துக்கு காலம் இல்லைங்கன்றான். அதுக்கு அதுதான் அர்த்தம். இன்றைக்கி இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. எவ்ரி திங் இஸ் கோயிங் ராங் அண்ட் வேல்யூஸை கடைப்பிடிக்கிறவங்க முட்டாளுன்னுவாங்க. When does Kali Yuga end? Our question is when this particular era is going to end. The process has already started. Whatever you see, Ukraine-Russia war and the Palestine and other countries, Israel working and Russia, Ukraine, all this. And any time there will be a big problem in the world. Already it's happening. It will become big in this year. In this year, at least few months later, all this will happen. Whether India wants or not, even India will be involved in the war, because all these Muslim countries, along with China, will try to attack India, and a portion of India will also be taken for some time by them. And there will be natural calamities, and Europe will almost collapse, and a lot of things are happening already, and the process has already started. Better you come to India. I say New Zealand will go fat. New Zealand will go fat, and 1/3 or 40% of America will go underwater. Europe will collapse with all these wars and things like that. So there will be political changes, climatic changes, and lot of things are going to happen now. ஆமாம், அதாவது அவங்க ஸ்ரீலங்காக்காரங்க, பட் ஷீ இஸ் ஆல்ரெடி சேஃப் இன் ஆஸ்திரேலியா. ஸ்ரீலங்கா வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் எனி டைம் இட் மே ஹேப்பன். கேளு. ஏகன் அநேகன் என்கிறது சனாதன தர்மம். சனாதன தர்மம் நிறைய பெண் தெய்வங்களை இறைவனின் வடிவங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த பெண் தெய்வங்களை அனுதினமும் வழிபடச் சொல்கிறது. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் அன்னை புனித மரியாளை தவிர கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வேறு எந்த பெண் தெய்வங்களையும் தெய்வ வடிவங்களாக ஏற்றுக்கொள்ளவில்லையே. அதன் காரணம் என்ன? ஆனால் கிறிஸ்தவம் பெண்களை புனிதர்கள் என்று சொல்லி இறையருள் பெற்றவர்களாக ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இந்த நடைமுறை கூட இஸ்லாத்தில் இல்லையே, அது ஏன்? நம்ம இந்து மதத்தில் ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் மேல் டிவினிட்டிக்கும் ஒரு ஃபீமேல் ஃபார்ம் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சுக்கோ, எலக்ட்ரிக்கலில் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் சப்த மாதாக்கள்லாம் பார்க்குறீங்க, அதுக்கு சப்தம் இருக்கும். 7 மேல் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு பிரம்மா இருந்தால் சரஸ்வதி இருக்கும், விஷ்ணு இருந்தாக்கா லட்சுமி இருக்கும், சிவன் இருந்தால் ஒரு பார்வதி இருக்கும். இது எல்லாமே ஒரு மனித வடிவில் வந்து இந்த மக்களால் கடவுள் நிலையில் அடைந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழிபடப்படுகிறவர்களை தவிர இந்து மதம் கூட கடவுள் ஒன்றுன்னு சொல்லுது. ஏகன் அநேகன். ஒருத்தந்தான் அவன் எலக்ட்ரிசிட்டி, மைக்கு, ஃபேனு, லைட்டு அந்த மாதிரி ஒரே கடவுள் விதவிதமாக தெரியுது அப்படிங்கிறதான் இந்து மதம்னு சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்து மதத்தை நாஸ்திகமும் இருக்குது, ஆஸ்திகமும் இருக்குது. கடவுளே அடியெடுத்து கொடுத்து எழுதப்பட்ட கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்கிறார், ஆமென்றுரைக்கில் ஆமேயாம் அலதென்றுரைக்கில் அலதேயாம், ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கில் பலவேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கன்னே பழைப்பாமாங்கிறார். இஃப் யூ திங்க் காட் இஸ் ஒன், இஃப் காட் இஸ் மெனி, இஃப் யூ திங்க் ஹி எக்ஸிஸ்ட், எஸ். If you think he doesn't exist, no problem. So both are accepted in this approach. Then who is this Jesus, Rama, Krishna, Prophet Muhammad, all these people? They are like you and me. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி.
ஸோ உன்னால் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது நடக்குன்னா நீ யாருக்கு நல்லது பண்ணியோ அவங்களுக்கு நீ தான் கடவுள். இப்போ பரமாச்சாரியார் கடவுள்னு கும்பிட்றவங்க, சிரிடி பாபா கும்பிட்றவங்க, ராகவேந்திர கும்பிட்றவங்கலாம் இருக்காங்களா இல்லையா? அவங்கெல்லாம் மனுஷங்க தானே. உங்களுக்கே தெரியும், புவனகிரியில் தான் பிறந்தார் சிதம்பரத்துக்கிட்ட ராகவேந்திரர். சிரிடி பாபா ஹைதராபாத்தில் பிறந்து சிரிடியில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அண்டு பாஞ்சி பரமாச்சாரியார் தமிழ்நாட்டில் தான் பிறந்தார். அவரை இன்றைக்கி சாமின்னு கும்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ பர்சன் ஹூ இஸ் அக்செப்டட் ஆஸ் எ யூனிவர்சல் காட் இன் த ஹோல் வேர்ல்டு. உலகம் பூராவுக்கும் ஒரு கடவுள்னு யாரையும் இது வரைக்கும் ஏற்றுக்கிறதே இல்லை. அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி அவங்க ஒருத்தரை சாமின்னு நம்புகிறாங்க. பட் திஸ் கிவ்ஸ் யூ ஆல்சோ த ஆப்ஷன் டு பிகம் எ சாமி. நீயும் ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கில் இரு. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்ல சொல்லு. அந்த 4 பேருக்கு நீ தான் கடவுள். ஓகே, யூ வில் ஆல்சோ பி அக்செப்டட் அண்ட் ரெஸ்பெக்டட் ஆன் பார் வித் காட். பட் தேர் இஸ் நோ யூனிவர்சல் காட். அதாவது ஒரு எலிவேஷன் லேடர் இருக்குது. செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து இழைத்து அரிதறிது மானிடர் ஆதல் அரிது. மானிடராக பிறந்த காலையும் கூடெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதில் தானமும் தவமும் தாம் செய்வராயினும் வானவர் நாடு வழி தெரிஞ்சிருமே. நிறைய தானம் பண்ணு, நிறைய தவம் பண்ணு, அப்போ நீ தேவ ஒரு சொரூபத்தை அடைவாய் அப்படிங்கிறது நம்ம ரிலிஜன். ஸோ த ஆப்ஷன் டு பி செலிப்ரேட்டட் ஆன் பார் வித் காட். இப்போது ஒரு மகானை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் எங்களுக்கு கடவுள் மாதிரிங்கான்னுவாங்க. அவ்வளோதானே, கடவுள் மாதிரி அப்படின்னு. இதை வச்சு நானே கிண்டல் அடிச்சு ஒரு பாட்டு போட்டேன். ஒரு மாதிரின்னு இஸ் எ ரோல் மாடல்னு அர்த்தம். ஒரு மாதிரின்னா ரோல் மாடல்னு அர்த்தம். அப்போ சிவசங்கர் பாபாவை எப்படியெல்லாம் நீ சமாஷ் பண்ணலான்னு நானே ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டேன். எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய். அது மாதிரி இது மாதிரி என 1000 பேர்கள் சொன்னாலும் நீ ஒரு மாதிரி என உன்னை சொன்னவர் உள்ளம் மாறிட வைக்கின்றாய். நீ உலகம் முழுதுக்கும் முன்மாதிரியாய் உன்னை நீயே தருகின்றாய். நீ எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய். புத்தம் புது மாதிரியாய் இருக்கின்றாய் நீ. I have been working for at least 36-37 years for God, and I am working effortlessly, and I have no gain. I have come to give, I have not come to beg. And a lot of people, at least for 50 lakhs minimum, would have come to me in all these 37 years. I would have done, I would have been a part of their growth in some way, health, wealth, something. But when it is a question of recognizing, they won't recognize me. Because they wanted a bearded saint with a motte, ருத்ராட்சம், கையில் குச்சி, இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு சாமியார். என்ன மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட்டை போய் சாமியார்னா மற்றவங்க கிண்டல் அடிப்பாங்க இல்லையா? அதனால் அவங்க என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு வீடு கட்டுற போது நீங்கள் சவுக்கெல்லாம் கட்டி சாரம் கட்டி வீடு கட்டி முடிக்கிறீங்க. ஆனால் அந்த வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுற போது சம்மந்தமே இல்லாத வாழை மரம் வந்துடும். அந்த மாதிரி நான் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன் நிறைய ஃபேமிலிஸில். ஆனால் when it comes to recognizing, they won't recognize me. சடன்லி அதில் பார்த்து எனக்கு யாராவது ஒரு ஆச்சாரியன் அந்த மாதிரிலாம் பேர் போட்டு பத்திரிகைலாம் அடித்து வெக்கமே இல்லாத அந்த பத்திரிகை எங்கிட்ட வேறு கொண்டு கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் யூ கேன் அவாய்ட் ஹியூமிலியேஷன் டு மீ. இல்லை, why do I care more for the children? Because they are innocent. Most of these elders are cunning. They are very selfish, self-centered, psychopaths. They are not real. That's why I don't care for elders mostly. Children I like because they don't know to act. பிடிக்கும்னா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். By looking at their face you can understand at that moment whether they differ with you or agree with you. அதனால் I have done 36 years of research on people. I don't respect, I don't expect reciprocation from anyone. I do my work like a river which flows. நீ வேணா குடிச்சிக்கோ, இல்லைன்னா குளிச்சிக்கோ, இல்லை கரண்ட் எடுத்துக்கோ, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ.
6 கோடின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி நான் ஆயிட்டேன். அதனால் ஐ டோன்ட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் பீப்புள் அண்ட் ஐ ஜஸ்ட் ஃப்ளோ லைக் எ ரிவர். இட் இஸ் ஃபார் யூ டு யூஸ் மீ ஆர் நாட் யூஸ் மீ அண்ட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனி ஒன் பிகாஸ் ஐ எம் ஸோ வெல் ஆஃப். எனக்கு பர்சனலாக ஐ ஹவ் நோ வாண்ட்ஸ். ஐ எம் ஸோ வெல் ஆஃப். God has always kept me rich. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜெகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதார அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலமையாழ்த்தும் அற்புத அருட்ஜோதி சுவாமி, அற்புத அருட்ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா